அது ஜூம் பண்ணி அப்புறம் கூல் டேஸாக காட்டு. அந்த பாட்டு வேற ஓடுது ஒரு பக்கம். ஸ்பேஸ் பண்ண ஆகும். கூழ் வந்து செம்மையாக அருமையான டேஸ்ட்டுங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. எல்லாரும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு இந்த கம்பங்கூழ். வெயில் காலத்தில் ரொம்ப சிறப்பானது. மாங்காயை தொட்டுக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கிழங்கு, இது வந்து மாங்காய். ஓகேங்களா? மாங்காயை தொட்டுக்கிட்டு மறுபடி தொட்டு முள்ளங்கிழங்கு மிக்ஸ் பண்ணி பா சொர்க்கமே மிதக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இப்படி ஒரு அலை கலக்கியும் அப்பாப்பா கம்பங்கூழ் செம்ம டேஸ்ட். அது இந்த மாங்காய் பச்சடி தொட்டுக்குன்னு வேற லெவல். அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிங்களாம் இது மாதிரி சாப்பிட்டுதாங்க ஹெல்த்தியா 100 வயசு வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப பால், டீ, காபி, போன்பீட்டா, ஹார்லிக்ஸ், ஆப்பாயில் அவனு எதாவது சாப்பிட்டு எல்லாம் ஃபேட் பண்ணிக்கிறாங்க உடம்பு ஃபுல்லா. அதனால அதெல்லாம் தவிர்த்துட்டு இது மாதிரி இயற்கையான கம்பங்கூழ், சோளக்கூழ், ராகிக்கூழ், மில்லட்ஸ் கூழ், சாமக்கூழ், வரகுக்கூழ், திணைக்கூழ், இந்த மாதிரி சிறுதானிய கூழ்லாம் எடுத்துக்காங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஓகேங்களா? ஒரு டாக்ஸ் அக்கௌண்ட் நானே அடிச்சிட்டேன். இது வரைக்கும் இருந்துச்சு, நீர்மட்ட கீழே போயிடுச்சு. பானை மாதிரி வயிற்றுல இறக்கினே கிளம். பின்னாடி பாருங்க குருவி கத்துது. அந்த குருவிக்கெல்லாம் கம்பு போடுறதுக்கெல்லாம் அங்க ஒரு குருவி கத்துது. அந்த குருவிக்கு என்ன வேணும்னு தெரியல. அதனால ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க. ஓகேங்களா? அதில் எப்படி இருக்குது மாங்காய் அருமை. உருமா கட்டு, தொலைப்பா கட்டுலாம் இது என்ன பாகூர் கட்டு, அதை விட 1000 கட்டு இது. ஒரு லட்ச ரூபா வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டா கூட அந்த ஹெல்த்தி இருக்காது, அந்த டேஸ்ட் இருக்காது. அவ்வளோ அருமையா இருக்கு. ஓகேங்களா?